வணக்கம். இப்போ எல்லாரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள், அது மாதிரி பாடகி சைந்தவி அவர்களுடைய விவாகரத்து. இது எதுக்கு நம்மள அதிர்ச்சியில் ஆழ்த்துது? இது அவங்களுடைய குடும்ப விஷயம். ஆனால் இது நமக்கு ஒரு அதிர்ச்சியில் ஆழ்த்துது நம்மள அப்படின்னா என்ன காரணம்னா, நம்ம சினிமாவை வெறும்னா சினிமாவாக பார்க்கல. சினிமா உள்ள ரொம்ப நம்ம ஆழ்ந்து போயிட்டோம் இன்றைய காலகட்டத்தில். அது அப்போலேருந்து அப்படிதான். எம்ஜிஆர் சிவாஜி அவர்களுடைய காலகட்டத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்குமே ஒரு சினிமா அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று. சினிமா நடிகர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டில் ஒருத்தவங்கிற மாதிரி நம்ம பழகிட்டோம். அதனால தான் இப்போ வடிவேலு அவர்களுடைய அந்த மீம்ஸ் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் அந்த வசனங்களை பயன்படுத்துகிறோம். இதுமாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் எல்லாருடைய வசனங்களை நிஜ வாழ்க்கையில் பயன்படுத்துறது, நடிகர்கள் மாதிரியே முடி வெட்டிக்கிறது நிறையா பேர், அவங்கள எல்லா விஷயங்கள்லையும் ஃபாலோ பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதில் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப இளம் வயதிலேயே அற்புதமான பாடல்கள்லாம் கொடுத்தவர். இன்னும் மதராசப்பட்டினம்லாம் 19-20 வயசுலேயே அப்படிப்பட்ட ஒரு இசையெல்லாம் கொடுக்க முடியுமா வேற யாராலையாவது அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு இசை ஞானம் மிக்க ஒருத்தர். அதுமாரி சைந்தவி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பாடகி. இவங்க ரெண்டு பேருடைய அந்த பேரே அற்புதமாக இருக்கும். இவர் மேடையிலேயே கூட ரெண்டு பேரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணால் இவர் கீபோர்டு வாசிக்க, அவங்க அதை பாட, அதை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு ஜோடி, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஜோடி. ரொம்ப திறமையானவர்கள் ரெண்டு பேருமே. அது மட்டும் இல்லாமல் எள்ளுவைய பூக்களைய பாட்டு அதெல்லாம் சைந்தவி அவர்கள் பாடினது ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசையில். அதுமாதிரி யார் இந்த சாலையோரம் அந்த பாட்டாக இருக்கட்டும், இப்படி எவ்வளவோ பாடல்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒவ்வொன்றுமே மறக்க முடியாத பாடல்கள். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததாக இருக்கட்டும், அதுமாதிரி ரெண்டு பேரும் தனித்தனியான ரூட்டில் பாடின இவர் இசையமைச்ச பாடல்களாக இருக்கட்டும், அவங்க பாடின பாடல்களாக இருக்கட்டும், எல்லாமே. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க தங்களுடைய சோஷியல் மீடியா பக்கங்களில். நாங்கள் ஒரு 11 வருஷம் எங்களுடைய திருமண வாழ்க்கை இப்போ முடிவுக்கு வருது. ரெண்டு பேரும் ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். இது சரியான முடிவு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் ரெண்டு பேருக்குமே. அதனால் இப்போது எல்லாருமே மீடியாக்கள் எல்லாருமே எங்களுடைய அந்த முடிவுக்கு மதிப்பு கொடுத்து எங்களுக்கு அந்த ப்ரைவசியை கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம், புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அப்படி பிரிகிற அளவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் எல்லாருக்குமே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெண் குழந்தை அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு முடிவு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லாருமே வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டாவது இப்படி ஒரு முடிவை எடுக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது பல பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நமக்கு என்ன வருத்தம்னா, தொடர்ச்சியாக இது மாதிரி நடந்துகிட்டு இருக்குல்ல தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். இப்போ தனுஷ், ஐஸ்வர்யா அவங்க ரெண்டு பேருடைய பிரிவே எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுமாரி ஏஎல் விஜய், அமலாபால் அவங்களுடைய பிரிவு, சமந்தா, நாக சைதன்யா அந்த பிரிவாக இருக்கட்டும். இப்படி சமீப காலங்களில் சினிமா துறையில் இப்படி ரொம்ப ரொம்ப அதிகமாக அந்த விவாகரத்துகள் நடக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே, சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அது என்னதான் இருந்தாலும் அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தான், அது நமக்கு தெரியும். இருந்தாலுமே கூட அதை அவங்க கொஞ்சம் நல்ல விதமாக இன்னும் ஹேண்டில் பண்ணலாமே. நான் எல்லாருடைய வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்குது, சண்டை சச்சரவுகள் எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறப்போ ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்து அதை எப்படி இந்த பிரச்சனையை பேசி தீர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்காம அவங்களுக்காகவே வாழ்கிற ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. இப்போது எவ்வளவோ பேர் வெளிநாட்டில் போய் பிள்ளை குட்டிகளுக்காக கஷ்டப்பட்டு பெயிண்ட் அடித்து என்னென்னலாமோ கூலி வேலை பார்த்து மூட்டை தூக்கி வேற ஒரு நாட்டில் போய் சம்மந்தமே இல்லாமல் உழைக்கிறாங்க. எதுக்காக? எல்லாம் தங்களுடைய மனைவி, தங்களுடைய குழந்தைகள் படிக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம அவங்களை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக வாழ்கிறாங்க, திருமணம்னு ஆயிடுச்சுன்னா. ஆனால் இப்போ திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. மனைவியை பற்றியாக இருக்கட்டும், அதுமாதிரி கணவனை பற்றியாக இருக்கட்டும், குழந்தைகளை பற்றியாக இருக்கட்டும், யாரை பற்றியும் கவலைப்படுறதில்ல. அவங்களுக்கான வாழ்க்கையை ஒரு சுயநலத்தோடு தான் இருக்காங்க எல்லாருமே அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க எல்லாருமே. நிறையா சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இதை ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அது ஒரு உண்மையும் கூட. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இசை ஜோடி இவங்க இன்னும் சேர்ந்து பயணிச்சிருந்தால் இன்னும் நல்ல பாடல்கள் இவர் இசையில் அவங்க பாடி நிறையா நம்ம கேட்டிருக்கலாம். இதுக்கப்புறம் அது இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வருத்தம் தான். ஒரு இசை ரசிகர்களாக, ஒரு சினிமா ரசிகர்களாக நம்ம எல்லாருக்குமே அது ஒரு வருத்தம் இருக்குது. இருந்தாலுமே ரெண்டு பேரும் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ ரெண்டு பேரும் அவங்களுடைய வழியில், அவங்களுடைய பாதையில் மிகச்சிறந்த முறையில் இவங்க நல்ல பல பாடல்களை பாடியும் அவர் நல்லா இசையமைச்சோம், தயவு செஞ்சு நடிக்காமலும் அவங்க தொடர்ச்சியாக இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ட்டு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம். நன்றி.